நாமக்கல் அருகே ஏடிஎம் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். கேரள மாநிலத்தில் ஏடிஎம்மில் கொள்ளையில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தை சார்ந்த 7 பேர் நேற்று நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கைது செய்யப்பட்டார்கள். அதில் நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டும் ஒருவர் உயிரிழந்து விட்டார். மீதமுள்ள 5 பேரான இர்பான், சவுகின் கான், முகமது இக்ரம், சபீர், முபாரக் ஆகிய 5 பேரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குமாரபாளையம் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு வந்தார்கள். இரவு முழுவதும் இவர்களிடம் பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் சிறையில் அடைப்பதற்கான முயற்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குமாரபாளையம் அரசு மருத்துவமனைக்கு சுமார் 1:30 மணி அளவில் 5 பேரும் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு 3 பேருக்கு உடனடியாக அங்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கான சோதனை நிறைவு பெற்றது. ஒரு 2 பேருக்கு காலில் நடக்க முடியாமல் சற்று வீக்கம் இருப்பதனாலும் உள்ளே எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர் தெரிவித்திருந்தார். அதன்படி அந்த இருவருக்கும் சோதனை செய்வதில் சற்று காலதாமதமானது. தற்பொழுது அந்த இருவருக்கும் மருத்துவ பரிசோதனையானது நிறைவு பெற்று தற்பொழுது 5 பேரும் காவல்துறை வாகனத்தில் ஒரே வாகனத்தில் ஏற்றப்பட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனையிலிருந்து மீண்டும் வெப்படை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டு பட்டிருக்கிறார்கள். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.